ஆண்டின் பொதுக்காலம் 4வது வாரம் செவ்வாய்க்கிழமை புனித அருளானந்தர் விழா. இந்திய கிறிஸ்தவ வரலாற்றில் மிக உயர்ந்த ஒரு நபராக புனித அருளானந்தர் கருதப்படுவதால் போர்த்துகீசிய பிரான்சிஸ் சேவியர் என்றும் போற்றப்படுகிறார். 1647 போர்த்துகீசிய பிரபுவத்தின் குடும்பத்தில் பிறந்தார். இவரது வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்புமுனை ஏற்பட்டு பிரபுத்துவ வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு பதிலாக விசுவாசத்திற்காக மறைசாட்சி மரணத்தை தழுவிய வாழ்க்கையை வாழ தேர்ந்தெடுத்தார். அவருடைய கலாச்சார தழுவல், அசைக்க முடியாத நம்பிக்கை, தன் வாழ்வை கடவுளுக்கு முற்றிலும் செய்யும் தியாக உணர்வு ஆகியவை பல தலைமுறையினரின் விசுவாசத்திற்கு ஊன்றுகோலாய் அமைந்தன. இவருடைய போர்த்துகீசிய அரண்மனை வாழ்வு ஒரு நோயினால் சட்டென்று முடிவுக்கு வந்தது. அவருடைய மரண விளிம்பு அனுபவம் அவருக்குள் ஆழ்ந்த பக்தியுணர்வை ஏற்படுத்தியது. அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த போது அவர் தாய் சபதம் கொடுத்தார், என் மகன் 1 வருடம் இயேசு சபை குருவானவருடைய அங்கியை அணிந்திருப்பான் என்று. அதே போல 16வது வயதில் இவர் இந்த சபையில் சேர்ந்தார். கல்விக்கும் மறைப்பணிக்கும் பெயர் போன இயேசு சபை இவரது பாதைக்கு நல்ல அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தது. படிப்பிலும் பிற மொழி பயில்வதிலும் கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதிலும் மிக வல்லவராக திகழ்ந்தார். செழுமையான கலாச்சார பாரம்பரியம், பலதரப்பட்ட மத பாரம்பரியங்கள் ஒன்றிணைந்து வாழ்ந்த நிலமான இந்தியா இந்த இளம் இயேசு சபை குருவை அழைத்தது. 1673ஆம் ஆண்டில் தனது வாழ்க்கையையே வரையறுக்கும் ஒரு பயணத்தை தொடங்கினார். இங்கே அவர் தென்னிந்தியாவின் நகரமான மதுரைக்கு வந்தார். மற்றவர்களைப் போல மேற்கத்திய கலாச்சாரத்தை திணிக்காமல் உள்ளூர் மக்கள் கலாச்சாரம் மரபுகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார். பல பள்ளிக்கூடங்கள், டிஸ்பென்சரிகளை உருவாக்கினார். அதே சமயத்தில் கிறிஸ்துவின் போதனையை மிகுதியான அன்போடும் கருணையோடும் போதித்தார். பலரை கிறிஸ்தவ மறையை தழுவ உதவினார். அவருடைய வெற்றி எதிர்ப்பையும் சம்பாதித்தது. உள்ளூர்வாசிகள் இவருடைய வளர்ந்து வரும் செல்வாக்கை கண்டு அச்சம் கொண்டனர். எனவே இவர் துன்புறுத்தலுக்கு ஆளானார். அதே சமயத்தில் அருளானந்தரின் போதனையால் ஈர்க்கப்பட்டவர் தடியத்தேவன். இவருக்கு குஷ்டரோக நோய் இருந்தது. புனித அருளானந்தர் அவரை தொட்டு குணப்படுத்தியதால் தடியத்தேவன் கிறிஸ்தவராக மாறினார். இவர் ராமநாதபுர மன்னருடைய படை தளபதியாக இருந்தார். அப்போது புனித அருளானந்தர், நீ கிறிஸ்தவனாக இருக்க வேண்டுமென்றால் பல மனைவிகளை நீ வைத்திருக்க கூடாது, ஒரே ஒரு பெண்ணை மட்டுமே மனைவியாக நீ வைத்திருக்க வேண்டும் என்று சொல்ல, அவர் மற்றவர்களையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு ஒரே ஒருவரை மனைவியாக வைத்திருந்தார். அப்படி புறம் தள்ளப்பட்டவரில் ஒருவர்தான் கடலையம்மாள். இவர் ராமநாதபுரத்தின் மன்னரான ரகுநாத கிழவன் சேதுபதியின் மருமகள். அவளுக்காக கிறிஸ்தவர்களை துன்புறுத்த தொடங்கினார். ராமநாதபுர அரசன் அருளானந்தரை கைது செய்தார். ராமநாதபுரத்திற்கு இழுத்து வந்தார். பின்பு ஓரியூருக்கு கொண்டு செல்லப்பட்டு பிப்ரவரி 4, 1693 அவரை தலை வெட்டுண்டு கொல்லப்பட்டார். அவருடைய ரத்தம் பாய்ந்த பகுதி முழுவதும் செம்மண்ணாக மாறியது. பக்தர்கள் இந்த மண்ணை நம்பிக்கையுடன் உட்கொண்டு பல நோயிலிருந்து குணம் பெற்று வருகிறார்கள் என்றும். அதனால்தான் இவர் செம்மன் புனிதர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த புனிதர் நமக்கு விடுக்கும் செய்தி என்ன? 1. பிரபுத்துவ வாழ்க்கையை துறந்து கடவுளின் பணியை செய்ய எப்படி அருளானந்தர் வந்தாரோ, நாமும் நமது பிள்ளைகளை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நான் மட்டுமே முழு உண்மை வைத்திருக்கிறேன் என்று சொல்லாமல் அடுத்த பாரம்பரியத்திலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மைகள் அதிகம் உள்ளன என்ற பரந்த மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். 3. திருத்தந்தை 16வது பெனடிக்ட் சொல்வது போல, கிறிஸ்டியானிட்டி இஸ் எ ரிலிஜியன் ஆஃப் அட்ராக்ஷன். நம்முடைய சாட்சிய வாழ்வு அடுத்தவரை இயேசுவிடம் ஈர்க்க வேண்டும். கிறிஸ்துவை மற்றவர்கள் பின்பற்றவில்லை என்றால் நம் சாட்சிய வாழ்வில் ஏதோ குறைபாடு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். எனவே நாம் செம்மன் புனிதரை போற்றுவோம். அவர் எப்படி இயேசுவிற்காக தன் உயிர் ஈந்தாரோ, நாமும் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்காக நம் உயிரை கொடுப்போம். ஆமீன்.